வணக்கம். ஆல்பா சிஸ்டம்ஸ் சென்னை. இந்த வீடியோல வெயிங் ஸ்கேலோட டிஸ்பிளேல வர ப்ராப்ளம்ஸை எப்படி சரி பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட், இந்த டிஸ்பிளேல எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா மெஷின்ல இருந்து இந்த டிஸ்பிளேக்கு போற எஃப்ஆர்சி கேபிள்ல செக் பண்ணலாம். மெஷின்ல கரெக்டா ஹோல்ட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த எஃப்ஆர்சி கேபிள் மதர் போர்ட்ல இன்னொரு கனெக்ஷன் இருக்கும், அதோட எண்டு, அதுவும் கரெக்டா இருக்கான்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டிஸ்பிளே சரியாக வாய்ப்புண்டு. அடுத்ததா, எந்த செக்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த செக்மெண்ட்டுக்கான ட்ராக்கை செக் பண்ணணும். அதை இப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுதான் டிஸ்பிளேல வர்ற செக்மெண்ட். அதனுடைய வரைபடம் தான் இது. இந்த கோடு ஏ, இந்த கோடு பி, சி, டி, இ, எஃப், ஜி தான் டெசிமல் பாயிண்ட். இப்ப எதுல ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சரி பண்றதுன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஏ கோடு மட்டும் எல்லா டிஜிட்லயும் வேலை செய்யலன்னா, மொத்தம் 6 டிஜிட் இருக்கு. இந்த 6 டிஜிட்லயுமே ஏ கோடு மட்டும் வேலை செய்யலன்னா மதர் போர்ட்ல ரெசிஸ்டர் R7 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த R7ல இருந்து பின் நம்பர் 33, இந்த கண்ட்ரோலருக்கு 40 பின்ஸ் இருக்கு. 40 பின் கண்ட்ரோலர் இது. R7ல இருந்து பின் நம்பர் 33க்கு உள்ள ட்ராக் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அந்த ட்ராக்குக்கு நம்ம ஒரு ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். அப்ப அந்த ஏ கோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ செக்மெண்ட்ல எல்லா டிஜிட்லயுமே இந்த பி கோடு மட்டும் வேலை செய்யலன்னா மதர் போர்ட்ல R5 ரெசிஸ்டரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். R5ல இருந்து இந்த கண்ட்ரோலருக்கு போற ட்ராக் பின் நம்பர் 35க்கு போற ட்ராக்கை செக் பண்ணலாம். அந்த ட்ராக்ல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அந்த ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். இப்போ செக்மெண்ட்ல எல்லா டிஜிட்லயுமே சி கோடு வேலை செய்யலன்னா ரெசிஸ்டர் R8 சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். R8ல இருந்து பின் நம்பர் 32க்கு போற ட்ராக்ல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். இப்போ டி செக்மெண்ட் மட்டும் எல்லா டிஜிட்லயுமே வேலை செய்யலன்னா ரெசிஸ்டர் R4 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். R4ல இருந்து பின் நம்பர் 36க்கு போற ட்ராக்கை செக் பண்ணலாம். அதுல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அதுல ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். 6 செக்மெண்ட்லயும் இ கோடு மட்டும் வேலை செய்யலன்னா ரெசிஸ்டர் R3 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். R3ல இருந்து பின் நம்பர் 37க்கு போற ட்ராக்கை செக் பண்ணணும். அந்த ட்ராக்ல டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். அப்ப இ கோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ எஃப் செக்மெண்ட் எல்லா டிஜிட்லயுமே வேலை செய்யலன்னா ரெசிஸ்டர் R6 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த R6க்கும் இந்த கண்ட்ரோலருக்கு உண்டான பின் 34 செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்ராக்கை செக் பண்ணி பார்க்கலாம். அதுல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அதுல ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம்.
இந்த செக்மெண்ட்ல ஜி கோடு வேலை செய்யலனா ரெசிஸ்டர் R2 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். R2ல இருந்து பின் நம்பர் 38க்கு உண்டான ட்ராக்கை செக் பண்ணி பார்க்கணும். அங்க எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அந்த ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். இந்த டெசிமல் பாயிண்ட் வேலை செய்யலனா ரெசிஸ்டர் R1 ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். பின்ன R1ல இருந்து பின் நம்பர் 39க்கு போற ட்ராக்கு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுல எதுவும் டிஸ்கண்டினியூட்டி இருந்ததுன்னா அதுல ஜம்ப் போட்டு சரி பண்ணலாம். இப்ப இந்த ரெசிஸ்டர் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு எங்க கிட்ட ரெசிஸ்டரும் அவைலபிளா இருக்கு. அது ஜஸ்ட் 1 ரூபி தான்.